Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு வந்து அவல் பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து நேச்சுரல் டயட் பார்த்துட்ருக்கோம், தென்றல் டயட் ஃபுட் வந்து ரெசிபிஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன் நான். இது இல்லைனாலும் பரவாயில்ல, ஆப்ஷன் தான் சிவப்பு அவல். நீங்கள் வந்து வெள்ளை அவல் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ரெட்டு வந்து கொஞ்சம் அதை விட பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து ரெட் அவல். இது வந்து 2 பேருக்கு வந்து செய்கிறேன், எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் 2 பேருக்கும் சேர்த்து பண்ணுறேன். ஸோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துகிட்டு இது முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி போட்டிருக்கேன் நான். அவல் வந்து உடனே தண்ணியில் போட்டு, இது வந்து ரொம்ப மெலிசான அவல், அதனால் ஈஸியாக வந்து ஊறிடும். ஸோ அப்போ வந்து வாழைப்பழம் வந்து எந்த வாழைப்பழம் வேணாலும் பரவாயில்ல, வாழைப்பழத்தை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கணும். நான் வந்து இன்றைக்கி செவ்வாழை வந்து யூஸ் பண்ணுறேன். எந்த வாழைப்பழம் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதில் வந்து எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணுறோம், அந்த சின்ன சின்னதாக கட் பண்ணுறப்ப வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதனால் எவ்வளோ குட்டியாக கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இது சின்ன குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வாயில் வந்து பெருசாக எந்த பீஸ் வந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் சின்ன சின்னதாக, ரொம்ப சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அவல் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதோட 2 பங்கு வந்து நம்ம வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். ஸோ தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் யூஸ் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் வச்ச தேங்காய் இல்லை, ஃப்ரெஷ்ஷான தேங்காவை இந்த மாதிரி 2 கப்பு வந்து 1 கப் அவல்னால் 2 கப்பு வந்து தேங்காய் துருவல் இருக்கணும். ஸோ அடுத்து வந்து டேட்ஸ் எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் வந்து 2 இல்லைன்னா 3 அந்த அளவுக்கு வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் வந்து எவ்வளோ சின்னதாக கட் பண்ணணுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணி அந்த அதில் சேர்த்துடலாம். ஸோ எந்த ஸ்வீட் டிஷ்ஷாக இருந்தாலும் அதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதில் வந்து நான் கொஞ்சமாக சின்ன ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு, உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். அதில் நான் வந்து இன்றைக்கி 2 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா செட் ஆகிடுச்சு, அவள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நல்லா வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து காலை உணவாக சாப்பிட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயிறு வந்து அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். பசி எடுக்கவே எடுக்காது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் வந்து பசி எடுக்கவே எடுக்காது. இது டேஸ்ட் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தென்றல் சார் வந்து சொல்லுவார், அந்த ப்ரிப்ரேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் வந்து அதோடைய டேஸ்ட்டு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் இதை செஞ்சுட்டு உடனே சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ப்ரெசன்டேஷன் ஆல்சோ வந்து வெரி இம்பார்ட்டண்ட். நான் வந்து என்னுடைய போர்ஷன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு, இது என் ஹஸ்பண்ட்காக வந்து அவங்க காலையில் ஆஃபீஸ் போகிறாங்க. ஸோ அதுக்காக வந்து நான் அவங்களுக்கு தனியான போர்ஷன் எடுத்து அதை எப்படி செட் பண்ணி நான் அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் நான். ஸோ பார்க்குறப்பே வந்து நமக்கு டெம்ப்டிங் ஆகணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அது ஃபுட்டு வந்து அந்த ஹார்மோன்ஸ்லாம் சுரந்து வந்து அது நல்லா வந்து செரிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து இது மாதிரி அமுக்கிக்கோங்க. எந்த கப்பில் வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணிருக்கீங்களோ அதிலே வந்து நல்லா வந்து போட்டு இந்த மாதிரி செட் நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா அதில் போய் செட் ஆகிடும். ஸோ அதை திருப்பி போடுறப்போ வந்து நம்ம பொங்கல் மாதிரிக்க சூப்பராக வந்து அது வந்து செட் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 முந்திரி பருப்பு வைக்கிறேன். ஸோ வந்து சூப்பரான சுவையான பொங்கல் வந்து ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் டு தென்றல் சார்.